வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது உளுந்த வடை செய்யும் முறைதான். இதற்கு நான் 1 டம்ளர் உளுந்தும் 1 ஸ்பூன் பச்சரிசியும் எடுத்துள்ளேன். இதை நாம் ஒரு அரை மணி நேரம் நன்றாக ஊற வைக்க வேண்டும். உளுந்து ஊறும் சமயம் நாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். பச்சை மிளகாய் ஒன்றையும் நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் உளுந்த வடை சுடுவதற்கு இதேபோல் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலையை பொடியாக நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து இப்பொழுது நன்றாக ஊறிவிட்டது. இது நாம் சிறிய அளவில் எடுத்ததால் மிக்சி ஜாரில் போட்டு அடித்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் மிக்சி ஜாரில் போட்டு இதை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். நாம் உளுந்து அரைக்கும்போது தண்ணீர் ஊற்றாமல் தான் அரைக்க வேண்டும். மிக்சியில் அரைத்தாலும் வேண்டுமென்றால் சிறிது தெளித்து கொள்ளலாம். நாம் உளுந்த வடைக்கு இதேபோல் கெட்டியாக அரைத்து கொண்டு நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலையை கலந்து விட வேண்டும். நாம் அரை ஸ்பூன் மிளகும் போட்டுக்கொள்ளலாம். இதை நன்றாக கலந்து நாம் வடை தட்டி போட்டு விடலாம். நாம் மாவுடன் அரை ஸ்பூன் தூள் உப்பு போட்டு நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். நாம் வடை போடும்போது ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்து கொள்ள வேண்டும். அதை தொட்டு மாவை பிரட்டி நாம் வடைக்கு தட்டி போட்டு விடலாம். கடாயில் எண்ணெய் நன்கு காயவும் நாம் வடையை போட்டு விடலாம். நாம் இதேபோல் சிறியதாக போட்டால் நல்ல மொறுமொறுப்பாக நன்றாக இருக்கும். நாம் ஹை ஃப்ளேமிலே வடையை வேக விட வேண்டும். நாம் உளுந்த வடையை ஹை ஃப்ளேமிலே வேக வைத்தோம் என்றால் பொன்னிறமாக நன்று உள்ளேயும் வெந்து வெளியேயும் வெந்து வந்துவிடும். பொன்னிறமாக வரையும் நாம் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான உளுந்த வடை ரெடியாகிவிட்டது. இதை நாம் சூடாக சட்னி வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிகவும் சுவையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள்.